ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஹெரிட்டன்ஸோட கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போறோம்னா, ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் டெரைவ்ட் கிளாஸஸ் வந்து டேட்டா வந்து பேரண்ட் கிளாஸ்லேருந்து அக்சஸ் பண்ணிச்சுன்னா அதை தான் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். இந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஏன்றது வந்து பேரண்ட் கிளாஸ், பிசிடி வந்து சைல்ட் கிளாஸ். பிசிடி வந்து பேரண்ட் கிளாஸோட டீடைல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான கோடிங் பார்ப்போம். இப்போ பேரண்ட் ஒரு கிளாஸ் இருக்காங்க. அதில் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் பேரண்ட் கிளாஸ். நெக்ஸ்ட்டு சைல்டு ஒன் வந்து பேரண்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு இதில் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது திஸ் ஃபங்க்ஷன் இஸ் சைல்டு ஒன்னு பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சைல்டு அது ஒரு நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் சைல்டு ஒன்று. அதில் பேரண்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அதில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் சைல்டு டூன்னு போட்டுடுறேன். இப்போ இதில் வந்து நான் ஆப்ஜெக்ட் எது எது கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ஒன்றுக்கும் சைல்டு டூக்கும் கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம சைல்டு ஒன்று கிரியேட் பண்ணால் என்னால் பேரண்ட் கிளாஸே சைல்டு ஒன் கிளாஸ் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இதே சைல்டு டூக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் பேரண்ட் கிளாஸே சைல்டு டூ கிளாஸ் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம சைல்டு ஒன்னுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், சைல்டு டூக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதை தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் ஒன் ஈக்குவல் டு சைல்டு ஒன் class name child1 open parenthesis close parenthesis object2 equal to child2 open parenthesis close parenthesis. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் சைல்டு ஒன்று கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு இந்த பேரண்ட் கிளாஸ் இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஃபங்க்ஷன் ஒன். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஃபங்க்ஷன் டூ, அதாவது இந்த சைல்டு கிளாஸ்ல இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து சைல்டு டூ கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு பேரண்ட் கிளாஸை கால் பண்றேன். ஆப்ஜெக்ட் டூ டாட் ஃபங்க்ஷன் ஒன். நெக்ஸ்ட் வந்து இதை இந்த சைல்டு டூல இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஆப்ஜெக்ட் டூ டாட் ஃபங்க்ஷன் த்ரீ. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஃபங்க்ஷன் ஒன்னுன்ற கால் பண்றப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறது ரன் ஆயிட்டு இது பிரிண்ட் ஆகுது. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் பேரண்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஃபங்க்ஷன் டூன்னு போட்டு இருக்கா. அப்போ அது என்ன பண்ணா சைல்டு கிளாஸ்ல போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் சைல்டு ஒன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா ஆப்ஜெக்ட் டூ டாட் ஃபங்க்ஷன் ஒன். அப்போ நம்ம வந்து இதில் பேரண்ட் கிளாஸ் என்ன ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதை அக்சஸ் பண்ண முடியும். இதில் போயிட்டு திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் பேரண்ட் கிளாஸ்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டூ டாட் ஃபங்க்ஷன் த்ரீன்னு கொடுக்குறப்போ இந்த சைல்டு கிளாஸில் போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் சைல்டு டூன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன டைப் பார்க்க போறோம்னா ஹைபிரிட். ஹைபிரிட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட்ல வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்னரிட்டன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சைல்டு கிளாஸ் ஒன்றும் சைல்டு டூ கிளாஸஸ் வந்து இன்டர்மீடியட் கிளாஸ்ன்னுவாங்க. கடைசியாக இருக்கிறது வந்து சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ஜஸ்ட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் ஸ்கூல்னு கொடுக்குறேன் பிரிண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஒன்னுன்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதுலேயே அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் ஸ்டூடெண்ட் ஒன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டூ ஸ்டூடெண்ட் த்ரீ மொத்தம் 4 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து எது கிரியேட் பண்ணுறேன்னா நான் ஸ்டூடெண்ட் த்ரீக்கு கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட் த்ரீல வந்து என்னால் எதை அக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒன்னில் இருக்க டீட்டெயில்ஸ் அக்சஸ் பண்ண முடியும், ஸ்கூல் கிளாஸில் இருக்க டீட்டெயில்ஸ் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்டூடெண்ட் த்ரீக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் இருக்க ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க்ஷன் ஒன்னு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் த்ரீல இருக்க ஃபங்க்ஷனை ஸ்டூடெண்ட் ஒன்ல இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க்ஷன் டூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஸ்டூடெண்ட் த்ரீல இருக்க ஃபங்க்ஷனையும் கால் பண்ணலாம். ஆனால் நான் இதில் கால் பண்ணல. இப்போதைக்கு பேசிக்காக இது ரெண்டு மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறுத்திட்டேன். இப்போ இதை கால் பண்ணுறப்போ ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க்ஷன் ஒன்னுன்றது கால் பண்ணால் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் ஸ்கூல்னு இது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டூ டாட் ஃபங்க்ஷன் டூன்னு கால் பண்ணால் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் ஸ்டூடெண்ட் ஒன்னுன்றது பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோ வரைக்கும் நம்ம இன்னரிட்டன்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.